Silence. எஸ் மிஸ்டர். சார் என்ன பண்ணுறீங்க? ஹாவ் யூ சீன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா தானேப்பா பண்ண டிஸ்பிளே. வாட் இஸ் திஸ்? சார் ஐ வாண்ட் ஸ்பீக் குட் இங்கிலீஷ் சார் பட் த வேர்ட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோயிங் ஃபாஸ்ட்லி இன் மை மவுத் சார். கோ டு ஹெல். நான் என்ன பண்ணிட்டேன்? Excuse me, sir. So please give me 2 days of leave. For what? Just finish your work and come soon. Brilliant techies எப்படி பண்ணாங்கன்னா how I will run this company? அதான் கல்யாணத்துக்கு 2 மாசம் இருக்குல்ல, எதுக்கு லீவ் கேட்டு போனேன்? ஊர்ல முக்கியமான ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணணும்டா. யார சொல்றேன்டா. அப்போ நான் 8th படிச்சிட்டு இருந்தேன். Good morning, teachers. We have assembled here for a special meeting today. Rotary Club of Madras Porur has donated computers to our students. ஏற்கனவே இருக்கிறத படிக்கிறதுக்கே வழி இல்லை, இதுக்கடையில் கம்ப்யூட்டர் வேறு. ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் மிஸ்டர் வி.கே. பத்மநாபன் இந்த லேபை திறந்து வைக்க இன்று வந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். இந்த லேபை திறந்து வைக்க அவரை அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் பிரசன்ஸ். எங்கள் சார்பாகவும் எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் இந்த அன்பளிப்பை உங்களுக்கு ரொம்ப அளிக்கிறேன். நன்றி. இது இதனால ஒரு 10 பசங்க பெனிஃபிட் ஆனாங்கன்னா ரோட்டரிக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ரொம்ப நன்றி. நன்றி. மணி, கொஞ்சம் இங்க வரீங்களா? சொல்லுங்க மேம். பெருமாள் சாரை கொஞ்சம் வர சொல்றீங்களா? அது வர சொல்றேன் மேம். ஏற்கனவே இருக்கிறத படிக்கிறதுக்கே வழி இல்லை, இதுக்கடையில் கம்ப்யூட்டர் வேறு. கூப்பிட்டீங்களாமே? உட்காருங்க. என்ன சார் இப்படி பிஹேவ் பண்றீங்க? எங்க என்ன மீட்டிங்ல நீங்க கம்ப்யூட்டர் வந்தா எங்க இந்த பசங்க மேக்ஸ் படிக்காம போயிடுவாங்களோன்னு புலம்பினீங்களே. நான் சரியா தானே சொன்னேன். இந்த தப்பான எண்ணத்தை மாத்திக்கோங்க சார். பசங்களுக்கு டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தான் சார் சொல்லிக் கொடுக்கணும். அவ்வளோதானே பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லையே. I'm Lakshmi. I've come here to teach you about computers. முதல்ல கொஞ்ச நாள் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தியரி படிக்கலாம். அதுக்கப்புறமா I'll take you to the lab to do some practical work. சரியா? இனிமே என் கிளாஸில் எல்லாரும் இங்கிலீஷில் தான் பேசணும். என்னடா அப்படி சொல்றாங்க? ஆரம்பத்தில் அப்படி தானே சொல்லுவாங்க, போக போக மாறிடுவாங்க. ஸ்டாண்ட் அப். ஏன் உனக்கு இங்கிலீஷ் பிடிக்காதா? இல்லை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நான் ஒன்று கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? சொல்கிறேன், சொல்லு. மீன் கொத்திக்கு இங்கிலீஷில் என்ன மிஸ்? கிங்ஃபிஷர். அப்போ மரங்கொத்திக்கு? வுட் பெக்கர். அப்போ ரெண்டும் பறவை தானே மிஸ்? ஆமாம், ரெண்டும் கொத்தி தானே சாப்பிடுது. கொத்தி தான் சாப்பிடுது. அதுக்கு மட்டும் ஏன் மிஸ் கிங்குன்னு ராஜா பேரை வச்சுருக்காங்க? இதுக்கு மட்டும் ஏன் மிஸ் பேக்காரன்னு பிச்சைக்காரன் பேரை வச்சுருக்காங்க? இது பெக்கர் இல்லப்பா, பெக்கர். பெக்கர், சரியா? உட்காரு. லக்ஷ்மி மேம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய மாறிச்சு. புதுசாக வந்த கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் ஆர்வமாக இருந்தோம். ஆனால் அதுவே எங்கள் மேக்ஸோட ஈகோ அதிகப்படுத்திச்சு. குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. மேட்ச் எல்லாரும் எப்படி எழுதிருக்கீங்க? ஒரு பயலும் சரியா எழுதலை. டே கார்த்தி, இங்கே வாடா. 2 மார்க் எடுத்திருக்க. அவ்வளோ கேவலமா? மேத்ஸ் தான் அவ்வளோ கேவலமா? என்ன நீங்களாம்
கம்ப்யூட்டரில் வந்து மேக்ஸ் இல்லாமல் கிழிச்சிடுவீங்களா? கை நீட்டுறா. மேட்ச் தான் அவ்வளோ கேவலமா? மேட்ச் படிக்காமல் நீங்கள்லாம் வந்து தம்பி இங்க வா. யார் அந்த பையன்? ஏன் அவன் தனியா உட்காந்துருக்கான்? அவன் பேர் கார்த்தி மேம். ஏன் இவ்வளோ சேடா இருக்கான்? கார்த்திக் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் மிஸ். அவன் 7th படிக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் சரியாக படிக்கிறதே இல்லை. மேக்ஸ் சார் வந்து அவன் மார்க் கம்மியாக எடுத்துட்டான்னு அடிச்சிட்டார் மேம் மேக்ஸ் கிளாஸில். ஓ அதான். சரி, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். சார், ஏ செக்ஷன் 8th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் டீச்சர் யாரு? நான் தான். ரைட். அந்த கார்த்திக் பற்றி சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? இல்லை, அவன் தனியாக போய் எப்பவுமே உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி ரொம்ப கவலையாக இருக்கு அவனை பார்க்கும்போது. என்ன ப்ராப்ளம் அவனுக்கு? நம்மளால கிளாஸ் தான் எடுக்க முடியும். கையை பிடிச்சி எல்லாம் எழுதி கொடுத்துட்டா இருக்க முடியும். உருப்படாத கேஸ் எல்லாம் என்ன அப்படிதான். சார் உருப்படாத கேஸு? அவன் 7th வரைக்கும் நல்லா தானே படிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால அவன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க என்னைக்காவது அவனை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கீங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம தான் சார் கேர் பண்ணணும். அவனை கூப்பிட்டு நம்ம வந்து அவனை கன்சோல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அப்போ தான் வந்து படிப்புலலாம் அவன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையில குழந்தையோட வாழ்க்கையை எதுக்கு சார் கெடுக்கணும்? நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோமே சார். கார்த்திக், என்ன ஆச்சு? என்ன உனக்கு ப்ராப்ளம்? கம்ப்யூட்டர் பிடிக்காதா உனக்கு? பிடிக்கும்ல. மற்ற டீச்சர்ஸ் மாதிரி நீ என்கிட்ட சைலண்டாக இருக்க வேண்டாம். ஓப்பன் அப். என்னை அம்மா மாதிரி நினச்சிக்கோ. டெல் மீ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? மிஸ், சொல்லு சொல்லு சொல்லு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு கம்ப்யூட்டர்னா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதானே? உன்னை பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கிடுறேன் பாரு. அவங்க அந்த நேரத்தில் என்னோட கையை பிடிச்சி சரியான பாதையில் கூட்டிகிட்டு போனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இப்போ கூட நான் அவங்கள தான் பார்க்க போயிட்டுருக்கேன். ஐயா, லக்ஷ்மிமா எங்கே இருக்காங்க? பிரின்சிபல் மேமா ஆ, நேராக போய் லெஃப்ட் திருப்பேன், அங்கே இருப்பாங்க. சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ பிரின்சிபல் மேம், உள்ளே வரலாமா? ஏய் கார்த்திக், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்ற? இல்லை மேம், ஒன்றும் வேணாம் மேம். இது கொஞ்சம் பாருங்களேன். ஓ, கல்யாணமா? நான் நினச்ச மாதிரியே நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டியே. வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ மேம். வாயேன் கார்த்திக், நடந்துக்கிட்டே ஆ, பேசலாம். ஓகே மேம். See, Abdul Kalam, he is such a great person. When he came to our school, the whole school was full of enthusiasm. He really inspired me a lot. கண்டிப்பாக மேம், எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய முன்னுதாரணம். எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க மேம். ஓகே, பொண்ணு எந்த ஊரு? சென்னை தான் மேம். கார்த்திக், என்னடா இந்த பக்கம் திடீர்னு? எனக்கு கல்யாணம் சார். இந்த பத்திரிக்கையை பாருங்கள். ஓ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? பரவாயில்லையே. ஆமாம், +2ல் உனக்கு என்ன மார்க் மேத்ஸில்? சார் 192 சார். அந்த 8 மார்க் எங்கே விட்ட? ஆமாம், நீங்கள்லாம் மேத்ஸில் நல்ல மார்க் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்திருக்க முடியுமா? அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கலைன்னா அடிப்பாங்க, உதப்பாங்க, ஏன் தோப்புக்கிறவங்க கூட போட சொல்லுவாங்க.
இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணா நடக்குமா? கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதாக இருக்கும். இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஏ தம்பி, இதெல்லாம் புரிஞ்சுக்காம சொல்லாதே நீ. இந்த காலத்தில் இந்த தோப்புக்கரணம் போடுறதெல்லாம் ரொம்ப பிரபலமாக போச்சு. அதில் ஒரு அக்குப்ரெஷர் எஃபெக்ட் இருக்கு, புரியுதா? யூஎஸ்ல இப்போ பெரிய கிரேஸ் ஆகிடுது சூப்பர் பிரெயின் டெவலப் பண்ணுறதுக்கு. தோப்புக்கரணம் தான் அந்த காலத்துலேருந்தே இருக்குயா. கணபதி பகவானை பார்த்தனாக்கா எல்லாரும் தோப்புக்கரணம் போடலை சார். கூல் டவுன் சார். நான் வந்து டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிக்கலாமேன்னு சொன்னேன் சார். ஏ படுவா, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட். சரி, ஆசிரியர் இருக்கிறது ஒரு வரம். அவங்க அடிக்கிறதும் அணைக்கிறதும் மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக மட்டும்தான். என்னதான் அவங்க செதுக்கிறப்ப நம்ம கொளிச்சாலும் வாழ்க்கையில் ஒரு அழகான சிலையாக மாறி ஜொலிக்கிறோன்னா அதுக்கு காரணம் அவங்க தான்.